அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, விரும்பிய கணவன் கிடைக்க செய்ய வேண்டிய இறைவன் வழிபாடு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கண் நிறைந்த கணவன் வேண்டுமென்று விரும்பும் பெண்கள் பாவை நோன்பை கடைபிடித்தால் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள்தான் ஆண்டாள். பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவள்தான் நம்முடைய ஆண்டாள். அவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தார்கள். அவர்களுக்கு அருள் செய்த சுவாமி பங்குனி உத்திரத்தில் திருமணம் செய்து கொண்டார். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாகும். திருப்பாவை 30 பாசுரங்களுக்கு மார்கழி மாதம் கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் வேண்டி மழை வேண்டியும் செய்ய வேண்டிய அற்புதமான நோன்பு முறைகள் இந்த நோன்பாகும். காத்தியாயனி என்னும் பாவைக்கு வழிபாடு செய்து அவர்களுக்கு வேண்டுவற்றை அருளும்படி வேண்டுவது வழக்கம். பாவை நோன்பு பெண் மக்கள் எடுக்கும் நோன்பாகும். கண்ணனை மனதில் வரித்த ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி பெண்கள் ஒருத்தியாக பாவித்துக் கொள்கிறார். திருவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வட பெருங்கோவில் நந்தகோபார் மாளிகையாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனை கிருஷ்ணனாகவும் பாவித்து இடைப்பெண்கள் நின்ற நோன்பை நோட்கிறார். அந்நோன்பை பற்றி திருப்பாவை நிகழ்ச்சி அடிப்படையில் அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டால் விரும்பிய கணவன் கிடைக்க அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றன. பாவை நோன்பானது மாபெரும் சக்தி வாய்ந்த நோன்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாவை நோன்பை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நல்லதும் கிடைக்க பெறும். முக்கியமாக நல்ல கணவன் கிடைக்க, மனதிற்கு பிடித்த கணவன் கிடைக்க அனைத்து பெண்களுக்கும் ஆசைதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். அதே போலத்தான் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான். எல்லோருக்கும் எதிர்பார்த்த வரன் கிடைத்து விடாது. முக்கியமாக அவர்களின் கர்ம வினைப்படிதான் திருமண பந்தமும் இணைகிறது. மனதிற்கு பிடித்தபடி வரம் போன்ற வரன் அமைவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விரதம் அனைத்தும் நல்லபடியான விரதமாகும். மனதிற்கு பிடித்த நல்ல கணவன் அமைவதற்கு முதலில் பெண்கள் பரம்பொருள் இறைவன் மீது நம்பிக்கையை செலுத்த வேண்டும். தினம்தோறும் செய்யாதது கூட இறைவன் செய்வார் எனும் நம்பிக்கையை பெண்கள் மனதில் நினைத்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட இன்னல்களுக்கும் உங்களை நெருங்காமல் தடுப்பார் அந்த பரம்பொருள் இறைவன். வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் இருந்து இந்த வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்பே எழுந்து கை கால் முகத்தை மட்டும் அலம்பிக் கொண்டு பூஜை அறைக்கு சென்று அங்கு ஒரு தட்டில் முகத்திற்கு பூசிய, அதாவது முகத்திற்கு பூசக்கூடிய மஞ்சள், சீக்காய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை வைத்து மனதார நல்ல வரன் அமைய உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளலாம். அது பரம்பொருள் சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குலதெய்வமாக இருந்தாலும் சரி வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து சீக்காய் போட்டு தலைக்கு குளிக்க வேண்டும். பின்னர் கண்டிப்பாக முகத்திற்கு மஞ்சள் பூசிக்கொள்ள வேண்டும். தலையை நன்கு உலர்த்தி காய வைத்துவிட்டு நல்ல சுத்தபத்தமான ஆடை உடுத்தி கொள்ளுங்கள். சிகப்பு அல்ல மஞ்சள் நிற உடையை உடுத்தி பூஜை அறைக்கு சென்று அங்கு ஒரு தாம்பூலத்தட்டில் மஞ்சள் நோன்பு கயிறு தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த நோன்பு கயிறை கையில் கட்டி கொள்ளுங்கள். பின்னர் மனதார பரம்பொருள் இறைவனிடம் எனக்கு பிடித்தபடி நல்ல வரன் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பரம்பொருள் விநாயகப் பெருமானிடம் வேண்டிய பிறகு மற்ற தெய்வத்திடம் வேண்ட வேண்டும். நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுபோல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு வெள்ளை நிற அருந்து போகாத மெல்லிய நல்ல நூலினை மஞ்சள் தடவிய காய வைக்க வேண்டும். நூலை கையில் கட்டும் அளவிற்கு கத்தரித்து வைத்து கொள்ளுங்கள். நூலின் நடுப்புற பகுதியில் உதிரிப்பூ ஒன்றை வைத்து மூடி போடு கொள்ளுங்கள். தாம்பூலத்தட்டில் பச்சரிசியை பரவி அதன் மீது வெற்றிலை கொட்டை பாக்கு ஒன்றை வைத்து வெற்றிலையின் மீது நோன்பு கயிறை வைத்து விடுங்கள். 9 வெள்ளிக்கிழமையில் இதுபோல கன்னி பெண்கள் செய்து வர
விரைவாகவே நல்ல வரன் அமையும் என்பது ஐதீகமாகும். ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது அவர்களுக்கு கர்ம வினையாகும். இந்த கர்மத்தை இந்த கர்ம வினை எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நாம் அனுபவிக்க வேண்டியது விதி விலக்காகும். இந்த விதிப்படிதான் வாழ்க்கை துணையும் அமைந்து விடுகிறது. காலையிலேயே எழுந்து கர்ம பாவினைகளுக்கு மன்னிப்பு கேட்கும்படி இந்த வழிபாடு அமைந்திருக்கிறது. பின்பு இந்த வழிபாட்டிற்கு முழு உடல் சுத்தியுடன் பரிசுத்தமான மனதுடன் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதனால் பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வரன் எதிர்பார்த்தபடி அமைவார்கள் ஆகும். குறிப்பாக ஆண்களும் செய்யலாம் இந்த விரதத்தை. பெண்களும் தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல கணவன் கிடைக்க அற்புதமான வழிபாடாக இது இருக்கின்றன. குறிப்பாக அனைவர்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என நினைப்பார்கள். கண்ணிறைந்த கணவன் கிடைக்க விரும்பும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமான விரதமாகும். அதுவே பாவை நோன்பு என்பது உண்மையில் கன்னி பெண்களுக்கானது. தனக்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணை அடையவும் தனது மனதிற்கேற்றார் போல ஒரு வாழ்க்கை அமையவும் கண்ணனை வேண்டி கன்னி பெண்கள் மேற்கொள்ளுவதுதான் இந்த பாவை நோன்பாகும். இது முக்கியமாக மார்கழி மாதத்தில் அனைத்தும் சக்தி மிகுந்த விரதமாகும். பக்தியின் மிகுதியால் தன்னையும் ஆயர்பாடியில் பிறந்த ஒரு பெண்ணாக பாவித்து தான் மிகவும் நேசித்த கடவுளான கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பு மேற்கொண்டு ஆண்டாள் பாடல் பாடல்களையே திருப்பாவை. 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் என்பதனால் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பாக கண்ணன் மீது கொண்ட பக்தி அவளால் காதலாகவும் வழங்க முடிந்தது. முக்கியமாக கண் நிறைந்த கணவன் வேண்டுமென்று விரும்பும் பெண்கள் பாவை நோன்பை கடைபிடித்தால் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள்தான் பரம்பொருள் ஆண்டாள். பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவள். அவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தார்கள். அவளுக்கு அருள் செய்த சுவாமி பங்குனி உத்தரத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. திருப்பாவை 30 பாசுரங்களும் மார்கழி மாதம் கன்னி பெண்கள் நல்ல கணவன் வேண்டியும் மழை வேண்டியும் செய்யும் நோன்பு முறைகளை பற்றி எடுத்து கூறியது. முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.